delivering smiles all around the professional careers. Reach us to reach them. முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆயிடுச்சு. அரசியல் களம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு முன் 5000 ரூபாய்க்கு பின் அப்படின்ற மாறிடுச்சு. ஸ்மார்ட்டான மூவ்னா மிகப்பெரிய ஒரு வேலையை சத்தம் இல்லாமல் அடிச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 5000 ரூபா அவர் கொடுத்தாரு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க. இதை எப்படியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பணத்தை எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ சீக்கிரட்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு பார்க்குறப்ப ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து அவ்வளோ பேருக்கு பணத்தை கொடுத்துடலான்ற ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதனால் அதிகாலை 6 மணிக்குலேருந்து 9 மணிக்குள்ளே அந்த 1,20,00,000 பேர் 5,000 ரூபா போயிடுச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட் மூவ். இதுதான் அந்த 50 வருஷ அரசியல் அனுபவம். அட்டகத்தின் மாதிரி சும்மா ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டு மேலே நின்று பேசிட்டு போகிறது கிடையாது. என்ன நடக்க போகுது, என்ன பண்ணுவாங்கிறது ஒரு 50 வருஷம் அவருடைய அனுபவத்தில் கெஸ் பண்ணுறாரு, அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணுறாரு, ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணுறாரு. இன்றைக்கி தான் ஒரு 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 என்ன சொல்கிறார், முதலமைச்சருடைய பவர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாரு. அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு பேசி போயிட்டுருக்கு. 65% ட்ராப் அவுட் நிப்பாட்டினதுனால தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி ரேஷியோவில் வந்து தமிழ்நாடு பெரிய அளவில் போயிட்டுருக்கு. ஜிஆர் அதிகமாக இருக்குது. அது வந்து ஒட்டுமொத்த பல நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு பெரிய அளவு இருக்குது. அமெரிக்காவோட போட்டி போடுற அளவுக்கு ஏன்னா திமுக பெருசாக பெண்கள் ஓட்டு கிடையாது. எப்பவுமே பெண்கள் ஓட்டு இல்லை. அந்த பெண்கள் ஓட்டு இந்த முறை என்ன பண்ணுறாருன்னா அந்த 3 வருஷம் 1000 ரூபா கொடுத்து அப்படி மொத்தமாக தன் பக்கம் தொடர்ந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கள நிலவரத்தை இப்போ வரைக்கும் வச்சு பார்க்குறப்ப திமுக கூட்டணிங்கிறது ஒரு 170-180 தொகுதி வரைக்கும் நேர்மையாக, நான் திருப்பி இந்த லைனை அந்த அண்டர்லைன் பண்ணுறேன், நேர்மையாக தேர்தல் நடந்தால் 180-190 தொகுதி வரைக்கும் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. உறுதியாக சொல்கிறேன், காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் வெளியேறினால் காங்கிரஸ் 2ஆக உடையும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய அறியப்பட்ட முகங்கள் எல்லாமே ஒரு தனி இயக்கமாக செயல்படுவாங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆயிடுச்சு. அரசியல் களம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு முன் 5000 ரூபாய்க்கு பின் அப்படின்ற மாறிடுச்சு. விஜய் பயந்துட்டு தான் வந்துட்டு ஸ்டாலின் காசு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஸ்மார்ட்டான மூவ்னா மிகப்பெரிய ஒரு வேலையை சத்தம் இல்லாமல் அடிச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 5000 ரூபா அவர் கொடுத்தாரு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க. அஸ்வினி உபாத்யா அப்படின்னு பாஜகவினுடைய நிர்வாகி என்ன பண்ணுறாருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார், வழக்கு போகிறார். அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் இலவச திட்டங்கள், இலவச அறிவிப்புகளுக்கு தடை கொடுக்கணும்னு ஒரு இதை போகிறார். அந்த மார்ச் மாதம் அந்த விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்து தடை போட்டாங்கன்னா இந்த 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்களே அது நிப்பாட்டப்பட்டோம். லேப்டாப் கொடுத்துட்ருக்கோம், பல ஸ்கீம்ஸ் வந்து அப்படி நிப்பாட்டப்பட்டோம். அப்போ தேர்தல் நேரங்களில் அவங்களுக்கு போகாது. இப்போ மாதம் வந்து 1000 ரூபா, வருஷத்துக்கு 12,000 ரூபா. இந்த 12,000 ரூபாயை வாங்கி பெண்கள் வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இலவசம் நினச்சா கூட இதை வாழ்வாதாரமாக வாழக்கூடிய பெண்கள் நிறையா இருக்காங்க. இப்போ கணவன் இல்லாதவங்க இருப்பாங்க, யாரும் ஆதரவு இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்குங்கும்போது ஒரு 12,000 ரூபா அப்படிங்கிறது வருஷத்துக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். யார்ட்டையுமே கேட்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 30 ரூபா 32 ரூபா அவங்களுடைய ஒரு நாள் சாப்பாடு செலவுக்கு போயிடும். சிறிய அளவில் அவங்க சமையல் பண்ணால் கூட அது முடிஞ்சிடும். யாரிடம் கையேந்தவோ யாரையும் சார்ந்து இருக்கவோ தேவையில்லை. அதனால தான் அது உரிமை தொகை, உங்களுடைய பணம், மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு அதான் கொடுக்கறதுங்கிறதான் சரியான வழிமுறை. அப்போ அந்த செய்கிறாரு. 1,20,00,000 மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டம் போய் சேருது. இப்போ தேர்தல் நேரத்தில் இதை போட்டு முடக்கிட்டாங்கன்னா ஏப்ரல் மே 2 மாதத்துக்கு அந்த பணம் போகாது. இப்போ அதை கமிட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதை நம்பி மாத்திரை வாங்கலாம்னு வச்சுருப்பாங்க, அதை நம்பி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படின்னா அது தடைப்பட்டு போயிடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. இது அரசாங்கத்திற்கு கெட்ட பேரும் வரும். என்னப்பா இது ஒரு நாள் கொடுத்து தேர்தல் நேரத்தில் நிப்பாட்டிட்டீங்க, இதை நம்பி நாங்கள் வந்து வேறு எதுவும் ஆல்டர்னேட் பண்ணாமல் இருக்கிறோம்னு ஒரு சிக்கல் வரும். அப்போ இந்த ஸ்கீம் வந்து செய்தி வந்து வருது, இந்த மாதிரி பாஜக வந்து ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. இதே பாஜக பீகாரில் மத்திய அரசின் உதவியோடு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அது வேறு இது வேறு. அது திட்டமிட்டே தேர்தல் தேதியில் அறிவித்த பிறகு மத்திய அரசின் ஸ்கீமோட 10,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு பயங்கரமான விமர்சனமாச்சுன்னு வச்சுங்களேன். அது வந்து அப்போ தான் கொடுக்குறாங்க. இது மாதம் கொடுத்துட்டு இருந்த காசை நிப்பாட்டினா என்ன ஆகும்? 1000 ரூபா மாதம், வருஷத்துக்கு 12,000 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு டடார் நிப்பாட்டு என்ன பண்ணுவாங்க? மெடிசன் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, பிரஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் அரசாங்க மருத்துவமனையில் கொடுத்தாலும் கூட வேறு ஏதோ ஒரு தேவைகளுக்காக அதை கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த கமிட்மெண்ட்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ அது வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு, பொதுமக்களுக்கு வாங்கிட்டு இருக்க பயனாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அரசியல் ரீதியாகவும் இவங்களுக்கு ஒரு செட்பேக் ஏற்படும். இவங்க இந்த வேலையை செய்ய போகிறாங்கிற ஒரு செய்தி கசியுது. உடனே என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் வந்தால் யாருக்குமே இது சம்மந்தமாக பேசாமல் முக்கியமாக ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அப்புறம்
ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் வந்துட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரிஸ், இவங்க ஒரு முக்கியமான அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு பெரிய ஒரு விவாதம் நடத்தி இது இம்மிடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஃபினான்ஸ் செக்ரட்டரியை கூப்பிட்டு எவ்வளோ நேரத்தில் நம்ம இந்த பணத்தை அங்கே கொண்டு போய் கொடுக்க முடியும், அது உங்களுக்கு ஒரு செய்தி வருது, முதலமைச்சருக்கு ஒரு செய்தி வருது, இதை எப்படியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த பணத்தை எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ சீக்கிரட்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு பார்க்குறப்ப ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து அவ்வளோ பேருக்கு பணத்தை கொடுத்துடலான்ற ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதனால் அதிகாலை 6 மணிக்குலேருந்து 9 மணிக்குள்ளே அந்த 1,02,00,000 பேர் 5,000 ரூபா போயிடுச்சு. தூங்கிக்கிட்டு இருந்தவங்க காலையில் இருந்துச்சு பார்த்தா டக்குன்னு 5,000 ரூபா. தமிழ்நாடே பரபரப்பாகி போச்சு. பெண்கள்லாம் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, குதூகலமாயிட்டாங்க. உடனே கூட்டமாக போய் ஏடிஎம்ல பணத்தை எடுத்து பார்க்குறாங்க, உண்மையிலே வந்துருச்சு அப்படின்னு. பல கிராமங்களில் பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு கையில் கார்டு எடுத்துக்கிட்டு உண்மையிலே பணம் வந்திருக்கா இல்லை யார் வந்து ஏதாவது பண்ணுறாங்கன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, உடனே போயிட்டு எடுத்து பார்க்குறாங்க. சில பேர் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க, கை நிறைய பணத்தை வச்சு பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு 5,000 ரூபா அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு உண்டான பணத்தை அட்வான்ஸாக கொடுக்கப்படுது. 2,000 ரூபாய் கோடைகால சிறப்பு நிதியாக கொடுக்கப்படுது. 3,000 + 2,000 5,000 கொடுக்கப்படுது. இது ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆல்ரெடி பயன்பட்டு இருக்காங்க. வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி மருத்துவங்கிற ஸ்கீம் வந்து எப்படின்னா வயதானவங்க ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக போய் மருத்துவம். வீடு தேடி ரேஷன் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்க வெளியூரில் இருப்பாங்க, அப்பாவும் பையனும் பொண்ணு வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போய் வாங்க முடியாது அப்படின்னு வீட்டுக்கே கொண்டு வந்து ரேஷன். அதே மாதிரியான இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய இவங்கெல்லாம் வந்து பேஸ் ஓட்டர்ஸ். இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இந்த ஓட்டு தான் வந்து 2024 அவங்களுக்கு பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. 40 தொகுதியிலையும் அவங்க அடித்து தூக்குனாங்கன்னா இந்த ஓட் பேஸ் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பாஜக என்ன பண்ணிச்சு, முதல் இலவசங்களுக்கு எதிரானவர்கள் நாங்கன்னு சொன்ன பாஜக இந்த ஸ்கீமை அப்படியே காப்பி அடிச்சுட்டு தான் பீகாரில் பண்ணாங்க, அஸ்ஸாமில் பண்ணாங்க, டெல்லியில் பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாடு கொண்டு வந்த மகளிருக்கான உரிமை தொகை 1000ங்கிற ஒரு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல்ல அறிவிச்சது திமுக தான். அது சக்ஸஸாக இருக்குது. அது ஒரு வேலையை செய்து மக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குது, அரசியல் ரீதியாகவும் பலன் கொடுக்குது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக, இலவசங்களை எதிர்த்த பாஜக நேரடியாக இந்த எல்லாத்தையும் வந்து வேறு பேரில் வேறு லேபிளில் ஒட்டி 1000-2000 எக்ஸ்ட்ரா போட்டு அதை போய் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்குது. அப்போ இந்த ஸ்கீம் கை கொடுக்குது. இது பெரிய ஓட் பேங்க் வந்து அப்படியே சாலிடாக திமுக விழுது. இதை காலி பண்ணணும். பணம் கொடுத்துட்டு இருந்தவங்க டப்புன்னு பணத்தை நிப்பாட்டுன்னு வச்சுங்களா, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, மக்கள் வந்து வெறுப்பாவாங்க. அதை செய்யணும்னு பாஜக ஒரு திட்டத்தை போடுது, கோர்ட்டுக்கு போகுது. இன்றைக்கி நம்பர் ஆயிடுச்சு கேஸ் முதற்கொண்டு. மார்ச் மாதம் வரப்போகுது. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட் மூவ். இதுதான் அந்த 50 வருஷ அரசியல் அனுபவம். அட்டகத்தி மாதிரி சும்மா ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டு மேலே நின்று பேசிட்டு போகிறது கிடையாது. என்ன நடக்க போகுது, என்ன பண்ணுவாங்கிறது ஒரு 50 வருஷம் அவருடைய அனுபவத்தில் கெஸ் பண்ணுறாரு, அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணுறாரு, ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுறாரு. இன்றைக்கி தான் ஒரு என்ன சொல்கிறார், முதலமைச்சருடைய பவர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாரு. அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு பேசி போயிட்டுருக்கு. ரெண்டாவது கூட்டணி சம்மந்தமான அந்த விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஓட் பேங்க் அப்படிங்கிறது திமுகவுக்கு சால்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய பேசப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப சொன்னாலும் கூட ஊழல் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சிறு பிரச்சனை மாதிரி அது சரி பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். அதை விட கொடுமை வந்து மதவாதம், சாதியவாத அரசியல். இதுதான் ரொம்ப ஆபத்து. சாதியவாதம், மதவாதம் ஒரு மாநிலத்துக்குள் நுழைஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடியே மணிப்பூரில் பார்த்தோம். ஒரே சமூகம் தான், ரெண்டு பேருமே பழங்குடி சமூகம் தான். ஒருத்தர் மதம் மாறி இருக்கிறார். அதுக்காக ஏற்பட்ட பிரச்சனை. இன்றைக்கி அந்த மக்கள் மத்தியில் உருவம் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே பாஷை பேசுகிறான், ஒரே காட்டுக்குள்ளே வாழ்கிறான், அவன் வேற ஒரு மதத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமாக வச்சு அவனுக்குள் ஏற்பட்ட பிளவு பெரிய அளவில் உயிர் சேதம், பெரிய அளவில் பொருட்சேதம். அந்த மாநிலம், ஒட்டுமொத்த மாநிலம், சின்ன மாநிலம் மடங்கி போச்சு. அப்போ மதவாதம் உள்ளே போச்சுன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய திட்டம், வேண்டுதலும் கூட. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இந்த மதவாத எதிர்ப்பு அரசியல், மாநில உரிமைகள், மாநில நலன், மொழி, கலாச்சாரம், பண்பாடு இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு இதுதான் போட்டி. மாநில வளர்ச்சியில் யார் ஸ்கோர் பண்ணுறது? நீ சைக்கிள் கொடுக்குறியா, நான் வந்து லேப்டாப் கொடுக்குறேன். நீ கலர் டிவி கொடுக்குறியா, நான் செல்ஃபோன் கொடுக்குறேன். 2016 தேர்தல் வாக்குறுதியாக தெரியுமா உங்களுக்கு? எல்லா ரேஷன் கார்டுக்கும் செல்ஃபோனு. அந்த மாதிரி ஜெயலலிதா கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 2016 ரேஷன் கார்டு எல்லாருக்கும் செல்ஃபோனு, நிலம் இல்லாதவர்களுக்கு 3 சென்ட் இடம் இலவசம், 100 யூனிட் மின்சாரம். இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆட்சிக்கு வந்து ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஏதாவது பண்ணியிருப்பாங்க.
இந்த மாதிரியான மக்கள் நலத்திட்டங்கள், கவர்ச்சி திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், மாவட்டந்தோறும் மருத்துவமனை, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. இந்த ஃபவுண்டேஷனை போடுறாங்க. வெளிநாட்டு முதலீடுல இருக்கிறதுக்கு, வெளிநாடு உலக முதலீட்டாளர் மாநாடு ரெண்டுமே பண்ணுறாங்க. இது வளர்ச்சி ரீதியான அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்சி ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் போகுது. 12 பேர் வெளியில் போகிறாங்க. குழப்பத்தை பயன்படுத்தி பாஜக ஒட்டுமொத்தமாக அப்படியே அந்த ஆட்சியை கையில் எடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த அரசியலே ஜெயலலிதா அவர்கள் டவுன் ஆன பிறகு இந்த அரசியல் அப்படி மேலோங்கி திமுக பண்ணுது. இந்த மதவாத அரசியல், மதவாத எதிர்ப்பு, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, மொழி, அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏன் டெவலப் பண்ணுறாங்க? எப்போ பாரு பாலம் கட்டுறாங்க, எப்போ பாரு மெட்ரோ ட்ரெயின் விடுறாங்க, எப்போ பாரு ரோடு போடுறாங்க, இது எதுக்கியா அப்படின்னு இதில் வந்து காசடிக்கிறது தான் பண்ணுறாங்க அப்படின்னு வெளிப்படையாக ஒரு பார்வை இருக்குது. இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளே வர்றப்ப அவன் முதலில் பார்க்கறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து 5 மாநிலங்களுக்கு தான் வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளே வருது. அதில் 3வது மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஏன் 3வது மாநிலம்? முதல் மாநிலம் மகாராஷ்டிராவுக்கு போயிடுது. மிச்சம் 3 மாநிலங்கள் 4 மாநிலம் அவங்க தள்ளிட்டு போயிடறாங்க. பாஜக மாநிலத்தில் மத்திய அரசின் மூலியமாக வந்து தான் இங்கே வரும். அப்போ மத்திய அரசுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகளை அவங்க வாழக்கூடிய மாநிலங்களை தள்ளிட்டு இவங்க போட்டி போட்டு மிச்சத்தை கொண்டு வராங்க. அப்போ உள்ளே வரப்போ அவங்க கேட்குறது என்னென்னா, எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கணும், சேஃப் இருக்கணும். அதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு, டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் சிறப்பாக இருக்குங்கிறனால இந்த வேலையெல்லாம் பண்ணி கொண்டு வர்றாங்க. 11.9 வளர்ச்சியில் தமிழ்நாடு இருக்குது. இப்போ இந்த கேட்குறாங்க இன்றைக்கி கூட, எப்படி இங்கே வந்து 2000 ரூபா கொடுக்க முடியுமா மாதம் 1000 ரூபா கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்கல்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2021 ஆட்சிக்கு வர்றாங்க. 21, 22 2 வருஷம் ஒட்டுமொத்தமாக முடங்கி கிடக்கு. 23லேருந்து 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்டேபிள் ஆனதுக்கு பிறகு, அரசாங்கம் ரன் ஆனதுக்கு பிறகு வருமானத்தை எடுத்து 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2000 ரூபா எப்படி கொடுக்க முடியும், எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்குறப்ப 11.9 பெரிய அளவில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மாநிலத்தில் வெளிநாடு முதலீடாக இருக்கட்டும், மாநில அரசினுடைய முதலீடுகளாக இருக்கட்டும், வேறு இண்டஸ்ட்ரி மற்ற விஷயங்களில் முதலீடு பண்ணுறப்ப மாநிலத்துடைய வருவாய் கூடும். அப்போ 1000 ரூபாய்க்குள்ளே 2000 ரூபா கொடுக்குறதுல ஈஸியாக கொடுக்க முடியும். 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க 2023 2026 வரைக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு மாதம் கூட தடைபடாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்கீமாக இருக்குது. காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அதை மாதிரி மாணவர்களுடைய ட்ராப் அவுட் 65% ட்ராப் அவுட் குறைஞ்சிருக்கு. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் வந்து கல்லூரிக்கு போகிறப்ப அவன் வந்து ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போய் படிப்பை விட்டுறக்கூடாது. பார்ட் டைம் வேலைக்கு போகிற என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட் டைம் பார்ப்பான். அப்போ ஒரு கட்டத்தில் படிப்பே விட்டுருவான். ஃபுல் டைம் வேலைக்கு போவோம்ப்பா, நமக்கு காசு கிடைச்சா போதும். அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த 1000 ரூபா அப்படிங்கிறது வந்து 65% ட்ராப் அவுட் நிப்பாட்டு. 65% ட்ராப் அவுட் நிப்பாட்டினதுனால தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வி ரேஷியோவில் வந்து தமிழ்நாடு பெரிய அளவில் போயிட்டுருக்கு. ஜிஆர் அதிகமாக இருக்குது. அது வந்து ஒட்டுமொத்த பல நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவோட போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அரசாங்கம் இன்னொரு வேலை செய்யுது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் பையன் 10th படிச்சுட்டு டிசியை வாங்கியிருக்கான்னா, அவனுடைய டேட்டாஸை எடுத்து ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பையன் வேறு +1 +2 சேர்ந்துருக்கிறானா, இல்லை ட்ராப் அவுட் பண்ணிட்டானா, அவனுக்கு என்ன பிரச்சனை, அந்த ஃபாலோஅப் வீடுகளிலே போய் கேட்குறாங்க. வீடுகளே போய் பையன் ஏன் படிக்கல, ஏன் படிக்க வைக்கல அப்படின்னு, ஏன் படிக்க உடல்நிலை சரியில்லையா, பொருளாதார பிரச்சனையா. இது வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ். இந்த பலன்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வந்து இன்னும் 10 வருஷத்துல தெரியும். ரூட்டு போட்டாங்க. அது வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க, நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அறிவு சார்ந்த மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள், தொலைதூர பார்வையோடு பார்க்கக்கூடிய மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள வைக்கக்கூடிய பார்வை. அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள் இருந்தாலும் கூட பெருசாக ஒன்றும் இல்லை, பெருசாக அதிருப்தி இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம ஜெயலலிதா வந்து பெண்கள் கோர் ஓட் பேங்க் வச்சிருந்துச்சு. அது அப்படியே ஸ்டாலின் தன் பக்கம் கொண்டு வந்துட்டார். ஆமாம், ஏன்னா திமுக பெருசாக பெண்கள் ஓட்டு கிடையாது எப்பவுமே. ஆமாம், வழக்கமாக தலித்துகள் ஓட்டு, முஸ்லீம்கள் ஓட்டு, சிறுபான்மை ஓட்டு அது இருக்கும். பெண்கள் ஓட்டு இல்லை. அந்த பெண்கள் ஓட்டு இந்த முறை என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 வருஷம் 1000 ரூபா கொடுத்து அப்படி மொத்தமாக தன் பக்கம் ஜம்ப் பண்ணிட்டாரு. இவரை வந்து என்னென்னா, ஒரு நல்ல ஒரு அப்பா, நல்ல ஒரு கணவர் அப்படிங்கிற மாதிரி போகிற இடத்துலாம் அந்த தன்னோட ஒய்ஃபை கூட்டு போகிறது, ஒய்ஃபை பற்ற அந்த இதெல்லாம் வந்து பார்க்குறது, அவங்களோட இவருக்கு கடன் மறுப்பு இருந்தாலும் கூட அவங்க பண்ணுறதுக்கு மரியாதை கொடுக்கறது, அதெல்லாம் வந்து இவர் மேலே ஒரு பெரிய ஒரு இமேஜ் உருவாயிருச்சு. பக்காவான குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துருச்சு. அது பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கு முதல் முறையாக அப்படிங்கிறது உண்மை. மாற்றிருக்கு, அதை கொண்டு வந்திருக்காரு இவர். அந்த ஒரு இமேஜை கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் பார்க்கப்படும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒன்று தான். அது பக்காவான ஒரு மதவாத அரசியல், தமிழ்நாட்டுக்கு ஒத்துக்கொள்ளாத அரசியல், தமிழ்நாட்டில் ஒத்துப்போகாத ஒரு அரசியலை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆளுகிற அரசாங்கத்தின் மீது குறைகள், குற்றச்சாட்டுகள்,
ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது, இது வந்து ஒரு நபர் ஆட்சியாக இருக்குது, இது திரும்ப திரும்ப அந்த குடும்ப ஆட்சியாக இருக்குது, இது தான் திரும்பி திரும்பி அவங்க கொண்டு வராங்க. புதுசாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. பாஜக எதிர்ப்பு அரசியலை அவங்க கையில் எடுக்கல. பாஜக எதிர்ப்பு அரசியலை ஜெயலலிதா அவர்கள் எடுத்ததை விட்டுட்டு இவங்க வந்து பாஜக அரசியலை பக்கம் போயிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு ஃபார்முலா என்னென்னா, மதவாத எதிர்ப்பு அரசியல் ஒன்று, மதவாத ஆதரிப்பு அரசியல் ஒன்று, லெஃப்ட் அரசியல் ஒன்று, ரைட் அரசியல் ஒன்று. இப்போ ஒரு அரசியலை பண்ணுறதுக்கு அங்கே ஆளே இல்லை. இப்போ ஜெயலலிதா இருக்கப்போ அந்த 2 அரசியல் 2 பேர் பண்ணாங்க. இந்த லெஃப்ட் ரைட் அரசியலை வந்து ஒரு பக்கம் ஒரு சார் அரசியல் 2 பேர் பண்ணாங்க. இதை வந்து பாஜக அரசியல் இன்றைக்கி அதிமுக அதோட போய் சேர்ந்த பிறகு அந்த பக்கம் முழுவதுமாக இல்லை, ரொம்ப பலகீனமாக இருக்கிறது அந்த கூட்டணி அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த பெரிய கட்சிகளும் ஓட் பேங்க் உள்ள கட்சியும் அங்கே வரல. அப்போ பாஜக ஒரு திட்டத்தை போடுறாங்க. இங்கே விடக்கூடிய நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், மீனவர்கள் வாக்குகள், பெண்கள், முதல் தலைமுறை பெண்கள் வாக்குகள் எல்லாம் வந்து விஜயை வைத்து பிரிக்கணும். இது திமுகவுக்கு சாலிடாக விழுந்துகிட்டு இருக்கு, நம்மளோட கூட்டணி பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் இறக்குறாங்க. விஜய் இறக்குறவர் என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக அவர் அந்த அரசியலை தான் தொடர்ந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கள நிலவரத்தை இப்போ வரைக்கும் வச்சு பார்க்குறப்ப திமுக கூட்டணிங்கிறது ஒரு 170 180 தொகுதி வரைக்கும் நேர்மையாக, நான் திருப்பி இந்த லைனை அந்த அண்டர்லைன் பண்ணுறேன், நேர்மையாக தேர்தல் நடந்தால் 180 to 190 தொகுதி வரைக்கும் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, உறுதியாக சொல்கிறேன். காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் வெளியேறினால் காங்கிரஸ் 2ஆக உடையும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய அறியப்பட்ட முகங்கள் எல்லாமே ஒரு தனி இயக்கமாக செயல்படுவாங்க. அங்கே போகக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு சில பேரை தவிர, எப்படி தமிழ் மாநில காங்கிரஸே மூப்பனாரை பிரிச்சாரோ அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கக்கூடிய பெரிய முகங்கள் எல்லாமே தனியாக ஒரு இயக்கமாக வருவாங்க. அப்போ காங்கிரஸ் வெளியில் போனாலுமே பெரிய பாதிப்பு ஏற்படாது. கண்டிப்பாக நேர்மையாக தேர்தல் நடந்தால் மீண்டும் திமுக ஆட்சி தான். ஆரம்பத்தில் வந்து 1000 ரூபாய் கொடுக்கும்போது இலவச திட்டம் எப்படி கொடுக்க முடியும், எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சாடி நிறைய அறிக்கைகள் விட்டாங்க. அது தொடர்பான நிறைய விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனால் இப்போ வந்து திமுக 1000 ரூபாய் கொடுக்கணும், அவங்களுடைய தேர்தலுக்கு நான் 2000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டாலின் மறுபடியும் சொல்கிறாரு, நானும் 2000 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆரம்பத்துலேருந்து 1000 ரூபா 3 வருஷமாக கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஈஸியாக அவரால் 2000 ரூபா மறுபடியும் கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயம் இருக்குது. இதையும் வந்து ஒரு டேக்கில் தான் நான் பார்க்குறேன். அதிமுக ஆட்சி இருக்கிறப்ப பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் நல பிரச்சனைகள் இருந்துச்சு. அது எதையுமே வந்து கவனிக்கலாது. இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்குறது எப்படி நம்புவாங்க? இப்போ ஆல்ரெடி 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறோம், 2000 ரூபா தரேன்னா நம்புவார். ஆல்ரெடி 2000 ரூபா இப்போ வந்து சம்மர் போனஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவர் அதை வந்து காப்பி பண்ணி தான் சொல்கிறார். நான் 1000 ரூபா விட்டா 2000 ரூபா கொடுக்குறேன், நான் ஆண்களுக்கு சேர்த்து பேருந்து பயணம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குற, அது நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. அது இவர் சொல்வதை, இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத காப்பி பண்ணி நான் செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் பெருசாக எஃபெக்டாக வராது. ரெண்டாவது, இப்போ பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கில் இருக்கிற ப்ராசஸ் தான் ஓடுமே ஒழிய, புது ப்ராசஸை வந்து எலெக்ஷன் நேரத்தில் சொல்கிறத வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் சொல்லுவாங்க. தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2016 பயங்கரமான கவர்ச்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஜெயலலிதா 3 சென்ட் இடம், எல்லாருக்கும் செல்ஃபோனு அப்படின்னு நிறையா கொண்டு வந்தாங்க. அது பட் எதுவுமே வந்து ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே ஒன்றும் கொண்டு வர முடியல. அப்போ யார் இதை செய்வாங்க? மேக்ஸிமம் திமுக பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தேர்தல் வாக்குறுதியை வந்து சரி பண்ணிடுவாங்க. இப்போ அந்த 23 வருஷ பிரச்சனை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு, அதை வந்து கொண்டு வந்துட்டாங்களே. 23 வருஷமாக பெரும் போராட்டத்துக்கு பிறகு நடந்ததை கொண்டு வந்து ஏதோ முன்ன பின்ன அதில் இழுத்து போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது சரி பண்ணிட்டாங்க, அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையாக ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பொறுத்தவரைக்கும் தேர்தல் நெருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பீட் பண்ணுறாங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. இதுவே ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானுங்க. இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு போராட்ட களத்தை மதிக்கிறதே ஆரோக்கியமான அரசியலை பார்க்க வேண்டியது. இல்லை, இன்னொரு விஷயம், இவங்க பண்ணுறதை பார்த்து அடுத்து வரவங்க பண்ணி ஆகணுன்ற ஒரு தேவையும் இருக்குது. காமனாக சொல்கிறேன், இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் போராட்டத்திற்கு செவி சாய்க்கிறதே ஆரோக்கியமான அரசியல். இன்றைக்கி பாஜக இன்றைக்கி இருந்து அரசு ஊழியர் அரசியல் போராட முடியுமா? நினச்சி எல்லாரும் போராட முடியுமா? மத்தியில் பாஜக என்ன நடந்துச்சா? அவர் இப்போ குத்துச்சண்டை வீரர்களுக்கு என்ன நடந்துச்சு அதை பார்த்தோம். 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து வேளாண் விவசாயிகள் பண்ணக்கூடிய பிரச்சனையை பார்த்தோம். அதில் எத்தனை பேர் உயிர் போச்சுன்னு பார்த்தோம். போராட்டத்தை கூட காதில் வாங்காத, மதிக்காத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். இல்லை, பெரும் போராட்டங்கள் நடந்துமே வந்து மக்கள் அவங்களுக்கு தான் திரும்ப ஆதரவு தெரிவிக்கல. இல்லை, அதுக்கு நிறையாக காரணங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை பண்ணுவாங்க. யூபியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸும் தலித் ஓட்டுகள் தான் மேஜர் ஓட்டு. அவங்க தான் டிசைடிங். அதனால தான் கணிச்சிராம் போன்றவர்கள் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க உள்ள பாஜக போகவே முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிக்கிறாங்க. கணிச்சிராம் மறைஞ்சதுக்கு மாயாவை தனியாக அன்றைக்கி வைக்கிறாங்க, உவைசியை கொண்டு வந்து போடுறாங்க. இவங்க எப்பயுமே இந்த ஆட்டையை களைச்சி விட்டு உள்ள போகிற வேலையை பண்ணுவாங்க. நல்லா அதைத்தான் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. அதைத்தான் வந்து முதல்ல கமலஹாசனை வச்சு பண்ணி பார்த்தா. கமலஹாசன் மட்டும் இந்த முறை 2021 தேர்தலில் நிற்கலைன்னா
வானதி சீனிவாசன் ஜெயிச்சிருக்க முடியாது. கொங்கு பகுதியில் பல இடங்களில் கமலஹாசன் ஓட்டை பிரிச்சார். அதனால தான் பாஜக வந்துச்சு. இந்த முறை அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயை வச்சு ஓட்டை பிரிப்போம், விஜயை வச்சு ஓட்டை பிரிச்சா உள்ளே போயிடலாம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. தமிழகம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த போகிற காலத்தில். யார் வரணும், யார் வரக்கூடாது. பாஜக மதிமுக ஒன்று, திமுக இந்த பக்கம் நிற்கிது. எந்த அரசியல் உங்களுக்கு வேணும்? இதில் விஜயோ நாம் தமிழில் தான் உங்களுக்கு கணக்கே கிடையாது, ஓட்டை பிரிக்க போகிறாங்க, அவ்வளோதான். எந்த அரசியல் வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணி இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதே தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் புரிதல் உள்ள மாநிலம் ரொம்ப பக்குவமாக தீர்க்காம முடிவு பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து மிக்க நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.